ஹாய் ஹலோ வெல்கம் டு மேத்தமெட்டிக்கல் 360. இந்த வீடியோ நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு டென்த் கணக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளும் சார்பு. இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சார்புகளின் சேர்ப்பு, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த டாபிக் பேஸ் பண்ண இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு f of x equal to root 2x square minus 5x plus 1 3 இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க. அதாவது இந்த ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இரு சார்புகளோட சேர்ப்பாக குறிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீர்வு ஃபர்ஸ்ட் இது நம்ம ஒரு சார்பு கொடுத்து ரெண்டு சார்பா பிரிக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ப்பா போடணும்னா ரெண்டு சார்பு வேணும். ஸோ இதை ரெண்டு சார்பா பிரிக்கிறோம். அதாவது f of 2x equal to ரூட் கொடுக்க வழி 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3ன்னு சொல்லிட்டு f of 2x ஒரு சார்பாகவும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா f1 of x equal to root x, அதாவது உள்ளிருக்க மொத்த வழி xன்னு வச்சுட்டு root xன்னு சொல்லிட்டு இன்னொரு சார்பாகவும் பிரிக்கிறோம். ஏன்னா இரு சார்பு சேர்ப்பாக குறிக்கிறதுனால. ஸோ இப்போ கொடுத்துருக்க சார்பு ரெண்டு சார்பாக பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ இது நம்ம இந்த சொல்யூஷனுக்காக நம்மளும் எடுத்திருக்கிறது f1 f2ன்னு சொல்லிட்டு. ஸோ f of x equal to root 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 இதை அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே f2 of xக்கான வேல்யூ இருக்கா 2x மைனஸ் சொல்லிட்டு. ஸோ அப்போ ரூட்குள்ளே f2 of xன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துடுறோம். இந்த வேலைக்கு போய் இந்த f2 of x எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கா, அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா இருக்கா. ஸோ அப்போ அது f1 of x எழுதியிருக்கோம். அப்போ f1 of f2 of x, அப்போ அது f2 of x வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு இந்த ரூட் ஃபார்முலா இருக்கனால இந்த f1 of x வந்து அப்படியே எழுதுறோம். அதாவது f1 ஆஃப்குள்ள எக்ஸ்ங்கிற இடத்துல இருக்கு, f2 of x இருக்கு. ஓகேவா. ஸோ அதனால f2 of x எழுதுறோம். ஓகேவா. சில f1 f2ங்கிறது ஒரு சார்பு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா f1 f2 வெளியே எடுத்துட்டு எக்ஸ்ங்கிற சார்புல வச்சிருக்கோம். ஓகேவா. தேர்ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இரு சார்பு சேர்ப்பாக குறிக்க பார்த்து f1 f2 இரு சார்பு சார்பாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா f1 f2 சார்பு, அதாவது சேர்ப்பு வந்து ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கும்போது ஆல்ரெடி கால் டிஸ்பிளே கொடுக்குறேன். எடுத்துக்காட்டு if f of x equal to 3x minus 2 g of x equal to 2x plus k மற்றும் f of g equal to g of x f எனில் k மதிப்பை காண்க. ஸோ அவங்க ரெண்டு சார்பு கொடுத்துட்டு அதோட இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி சொல்லிட்டாங்க சேர்ப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது k மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. தீர்வு ஸோ அவங்க கொடுத்த f of x g of x f of g of x, அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரியில் பார்க்கும்போதே பார்த்துருப்போம் f of g of x எப்படி எழுத போகிறோம். அதாவது f of g of x வந்து f of g of xன்னு சொல்லி எழுத போகிறோம். ஸோ இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா f of g of x. ஸோ அதை வந்து f of g of xன்னு சொல்லி எழுத போகிறோம். ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா g of x ஓட வேல்யூ, அதாவது f of g of x ஓட வேல்யூ என்ன நமக்கு கொடுத்து தெரியும், 2k plus 2x plus k. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்முலா இருக்கு, f of x ஃபார்முலா இருக்கு. ஸோ இப்போ x 3x minus 2 ஃபார்முலா இது. ஸோ அப்புறம் எக்ஸுங்கிறதுல இருக்கு 2x plus k. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா எக்ஸுங்கிறதுல இருக்கு 2x plus k. அப்போ 3x வந்து பார்த்தீங்கன்னா 3 into 2x plus k minus 2 அந்த ஃபார்முலா படி. ஓகேவா. இந்த ஸ்டெப் வரும்போது தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் f of x அப்படிங்கிற ஃபார்முலா இது இருக்கு. ஸோ எக்ஸுங்கிறதுல 2x plus k இருக்கு. அப்போ இருக்கும்போது இந்த ஃபார்முலா 3 into எக்ஸுங்கிறதுல 2x plus k போடணும் minus 2. இதை சிம்பிள் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா 6x plus 3k minus 2. Therefore f of g of x equal to 6x plus 3k minus 2. So first one கொடுத்தோம் f of g of x முடிச்சிட்டோம். செகண்ட் வந்து g of f. So g of f g of f x எழுதலாம். ஸோ அப்போ g of f of x வந்து பார்த்தீங்கன்னா f of x வழி தெரியும் 3x minus 2 சொல்லிட்டு. ஸோ அதனால் g of 3x minus 2. இது என்ன ஃபார்முலா இருக்கு, g of x ஃபார்முலா இருக்கு. அப்போ x இடத்துல என்ன போகணும் 2x plus, அது x இடத்துல என்ன இருக்குங்க 3x minus 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படி 2 into x இடத்துல இருக்கு 3x minus 2, அதாவது 3x minus 2 plus k. ஸோ இதுலேருந்து வரும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதாவது g of x இருக்க x இடத்துக்கு மட்டும் 3x minus 2 போட போகும்.
ஸோ இது சிம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா g of x equal to 6x minus 4 plus k சிம்பிள் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ அவங்க சொன்ன f of g of x ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொஸ்டினில் கொடுத்த மாதிரி ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. f of g equal to g of f. f of g ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 6x plus 3k minus 2. g of x ஓட வேல்யூ 6x minus 4k minus 4 plus k. ஸோ இப்போ 6x 6x கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2k equal to minus 2. ஸோ 1 to minus 2 போகும்போது k equal to minus 1. therefore வந்து பார்த்தீங்கன்னா k மதிப்பு கேட்குறாங்க, k மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் சொல்யூஷன். அடுத்த எடுத்துக்காட்டு f of k equal to 5. அவங்கள சொல்லிட்டாங்க ஒரு சார்போடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. f of k equal to 2k minus 1. ஸோ அந்த f of k ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எனவே k மதிப்பை காண்க. ஸோ தீர்ப்பு f of k equal to f of k எழுதலாமா? ஸோ f of kங்கிறது f kங்கிற ஃபார்முலா இருக்கு. அப்போ kங்கிற இடத்துல என்ன இருக்கு? f of k. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளைன் எழுதியிருக்காங்க. அதாவது f of k இருக்கு 2k minus 1. ஓகே, அதுக்குள்ளேயே இது என்ன ஃபார்முலா இருக்கு? f of k ஃபார்முலா தான் இருக்கு. அப்போ இங்க கேங்கிற இடத்துல இருக்கு 2k minus 1 இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? 2 into kனா 2 into கேங்கிற இடத்துல இருக்கு 2k minus 1. 2k minus 1 ஃபார்முலா இருக்கு minus 1. ஸோ உள்ளுக்குள்ள சேம் இதே சார்போட சார்பு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் இது எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4k minus 3. therefore வந்து பார்த்தீங்கன்னா f of k equal to 4k minus 3. அதாவது நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சது f of k equal to 4k minus 3. f of k equal to 5 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டோம். ஸோ அதை நம்ம எடுத்திருக்கோம். f of k ஓட வேல்யூ 4k minus 3. ஸோ இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 4k minus 3 equal to 5. ஸோ therefore இந்த சிம்பிள் பண்ணும்போது k equal to 2. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின் k மதிப்பு k equal to 2. இதை கண்டுபிடிச்சிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சார்புகளின் செருப்புனா என்னன்னு சொல்லிட்டு அது பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளமாக பார்த்துருக்கோம். அந்த டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.